கச்சத்தீவு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் சுஷ்மா ஸ்வராஜின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். மேலும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக அரசின் ஒப்புதலோடுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். இந்திய வெளியுறவுத்துறையானது பல நாடுகளோடு ஒப்பந்தம் போடுகிறோம். அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துடைய ஒப்புதலுக்கு வருவதில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய பல ஒப்பந்தங்கள், குறிப்பாக வர்த்தக ஒப்பந்தங்கள், கலாச்சார ஒப்பந்தங்கள், அது மட்டுமல்லாமல் கொள்கை ஒப்பந்தங்கள் எல்லாம், குறிப்பாக நிதித்துறை சம்பந்தமான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடப்படுகின்றன. இவைகளெல்லாம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதில்லை.